நீளமான தமிழ் கதையாக சேனல் பெயர் மற்றும் லைக்/சப்ஸ்கிரைப் பகுதிகளை நீக்கி பகுதி ஒன்றாக தொடங்குகிறேன். ரைட்டிங் போலீஸ் நிலையத்தின் முன்புறம் அந்த நாள் வழக்கத்தை விட அதிக பரபரப்பாக இருந்தது. அந்த சூழ்நிலைக்குள் ராஜலட்சுமியும் ராகவனும் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் போலீஸ் நிலைய வாசலை கூட கடந்து பார்த்ததில்லாத ராஜலட்சுமிக்கு அந்த இடமே அச்சத்தை ஏற்படுத்தியது. முகம் முழுவதும் கலக்கமும் பயமும் நிரம்பியிருந்தது. அவருடைய கண்கள் அடிக்கடி கதவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. நம்மள உள்ள கூப்பிட்டு என்ன கேட்பாங்களோ, நாம எந்த தப்பும் பண்ணலையே என்று அவள் தன்னிடமே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அருகில் நின்றிருந்த சுரேஷ் தன் அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றான். அம்மா, பயப்படாதீங்க. இது சாதாரண விசாரணைதான். யாரும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நான் இருக்கேன்ல என்று சொன்னாலும் அவனுடைய குரலுக்குள்ளும் ஒரு பதட்டம் இருந்தது. ஏனெனில் இந்த நிலைமை இவ்வளவு தூரம் போய்ச் சேரும் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் தங்கராஜ் அனைவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார். போலீஸ் நிலையத்தின் உள்ளே இருந்த அமைதி கூட ஒருவிதமான அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இன்ஸ்பெக்டர் தன் மேசையின் பின்னால் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் எந்த கோபமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டு பேசப்போகும் மனிதரின் தீவிரம் இருந்தது. அனைவரும் அமர்ந்ததும் அவர் முதலில் ராஜலட்சுமி மற்றும் ராகவனை பார்த்தார். நீங்க தான் சுரேஷோட அப்பா அம்மாவா என்று கேட்டார். அவர்கள் மெதுவாக தலையசைத்தார்கள். அதற்குப் பிறகு இன்ஸ்பெக்டர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அந்த அமைதியே அவர்களை இன்னும் பதற்றப்படுத்தியது. பின்னர் அவர் மெதுவாக, வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பெண்ணை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். அந்த கேள்வி நேரடியாக அவர்களின் மனசாட்சியை தொட்டது. ராஜலட்சுமி உடனே தன்னை நியாயப்படுத்த முயன்றாள். சார், நாங்க எந்த கொடுமையும் பண்ணல. அவதான் எங்கள குடும்ப வழக்கத்தை புரிஞ்சுக்காம எப்போதும் எதிர்த்து பேசுவா. நாங்க சொல்றதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லுவா என்றாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் அவளை நிறுத்தினார். ஒரு பெண் எதிர்த்து பேசுறாள்னா அதுக்குள்ள காரணம் இருக்கும்ல. அவள் பேசுறத கேட்காம நேரடியாக தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றார். அந்த கேள்விக்கு உடனடி பதில் யாரிடமும் இல்லை. ராகவன் தலையை குனிந்தார். ராஜலட்சுமியும் அமைதியாகிவிட்டாள். அவர்களது மௌனம் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. இந்நேரம் மதி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் கோபம் இல்லை. ஆனால் பல நாட்களாக மனதில் தேங்கிய காயங்கள் இருந்தன. இன்ஸ்பெக்டர் அவளை நோக்கி திரும்பினார். உனக்கு என்ன பிரச்சனை? நீயே சொல்லு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க என்றார். அந்த வார்த்தைகள் மதிக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தது. இதுவரை யாரும் அவளிடம் முழுமையாக கேட்கத் தயாராக இருக்கவில்லை. எல்லோரும் அறிவுரை மட்டும் சொன்னார்கள். ஆனால் இப்போது அவளது உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்த மதி மெதுவாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு இந்த வீட்டுல யாரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கல சார். நான் எதுவா சொன்னாலும் அது தவறா எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு கருத்து இருந்தா கூட அதுக்கு இடம் கிடைக்கல. நான் வேலைக்கு போறேன், அங்க ஒரு அழுத்தம். வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு அழுத்தம். நான் ஒரு மனிதர்னு யாரும் நினைக்கவே இல்ல என்றாள். அவள் குரல் நடுங்கியது. ஆனால் அவள் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அறையில் இருந்த அனைவரின் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுரேஷ் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் மனதில் ஒரு குற்ற உணர்வு உருவானது. இதுவரை அவன் தன்னை தவறில்லாதவன் என்று நினைத்திருந்தான். ஆனால் மதி பேசும் ஒவ்வொரு விஷயமும் உண்மையாக இருந்தது. அவன் பல நேரங்களில் மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டான். அவள் சொன்னதை விட மற்றவர்களின் கருத்துக்களையே அதிகம் நம்பியிருந்தான். அதனால்தான் இந்த நிலைமை வந்தது என்பதை அவன் மெதுவாக உணர ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டார். ஒவ்வொரு கேள்வியும் குடும்ப உறவுகளின் அடிப்படையை தொட்டது. ஒரு பெண் வீட்டுக்குள் வந்ததும் அவள் மருமகள் மட்டும் இல்ல, அவளும் அந்த வீட்டோட ஒரு உறுப்பினர். அவளுக்கு மரியாதை கொடுக்காம எப்படி அவளிடம் மரியாதை எதிர்பார்க்க முடியும் என்றார். அந்த வார்த்தைகள் ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் நேரடியாகப்பட்டது. அவர்கள் இதுவரை அந்த கோணத்திலே யோசித்ததே இல்லை. சுரேஷ் திடீரென்று எழுந்து நின்றான். சார், தப்பு நடந்திருக்கு. அதுல என்னோட பங்கும் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அனைவரும் அவனை பார்த்தார்கள். அவன் தொடர்ந்தான். நான் மதிய புரிஞ்சுக்க முயற்சி செய்யல. அவளுக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்ல. நான் ஒரு கணவரா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாரையும் சமாதானப்படுத்துற மனிதனா இருந்துட்டேன். அதான் பெரிய தப்பு என்றான். மதி அவனை பார்த்தாள். அவன் குரலில் முதல் முறையாக உண்மையான வருத்தம் இருந்தது. இதுவரை அவள் கேட்ட மன்னிப்புகள் எல்லாம் சூழ்நிலைக்காக சொன்னவை போல் இருந்தன. ஆனால் இப்பொழுது அவன் மனதிலிருந்து பேசுகிறான் என்று அவளுக்கு தோன்றியது. இருந்தாலும்
அவள் உடனடியாக எதையும் சொல்லவில்லை. ஏனெனில் நம்பிக்கை உடைந்த பிறகு அதை மீண்டும் கட்டியெழுப்ப நேரம் தேவைப்படும். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஒரு முக்கியமான ஆலோசனையை கூறினார். நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தா இந்த பிரச்சனை மீண்டும் வரும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்து பாருங்க. அப்போதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் என்றார். அந்த யோசனை கேட்டதும் ராகவன் உடனே எதிர்த்தார். அவருக்கு குடும்பம் என்றால் அனைவரும் ஒன்றாக இருப்பதுதான் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் இன்ஸ்பெக்டர் அமைதியாக, ஒன்றாக இருப்பது முக்கியமல்ல, சந்தோஷமா இருப்பதுதான் முக்கியம் என்று பதிலளித்தார். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் சிந்திக்க வைத்தது. குடும்பம் என்ற பெயரில் பலர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். ஆனால் புரிதலில்லாத உறவு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்ற கேள்வி அவர்களின் மனதில் எழுந்தது. மதி அமைதியாக அமர்ந்திருந்தாள். சுரேஷ் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் இப்போது கோபமில்லை, பயமும் இல்லை. ஒரு மாற்றத்திற்கான விருப்பம் மட்டும் இருந்தது. இறுதியாக இன்ஸ்பெக்டர் அனைவரிடமும் ஒரு முடிவை கேட்டார். நீண்ட நேர விவாதத்திற்குப் பிறகு சுரேஷ் மீண்டும் மதியிடம் மன்னிப்பு கேட்டான். இந்த முறை அவன் சொன்ன வார்த்தைகள் வெறும் சமாதான முயற்சியாக இல்லை. நான் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி செய்றேன். நமக்குள்ள நடந்ததையெல்லாம் மறக்க முடியாது. ஆனா அதிலிருந்து கற்றுக்கிட்டு புதுசா ஆரம்பிக்கலாம் என்றான். மதி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அவள் முகத்தில் இருந்த கடினம் கொஞ்சம் குறைந்தது. அந்த நாள் போலீஸ் நிலையத்தில் நடந்த உரையாடல் ஒரு புகார் விசாரணையாக மட்டுமில்லை. அது ஒரு குடும்பம் தங்களுடைய தவறுகளை கண்ணாடியில் பார்த்த நாள். ஒவ்வொருவரும் தங்களுக்குள் என்ன தவறு நடந்தது என்பதை சிந்திக்க ஆரம்பித்த நாள். அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஒரு மாற்றத்தின் விதை அன்றே விதைக்கப்பட்டிருந்தது.